சார் இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. ஏர்லி 30s ஏர்லி 40ஸ்ல வந்து நிறைய பேர் ஹார்ட் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாப் 2 ரீசன்ஸ்னால் என்ன டாப் 2 ரீசன்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க சார்? ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் வயது அதிகமாகிறதுக்கு. ஆஸ் ஏஜ் அட்வான்சஸ் அதிகமாக ஏஜ் ஆச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா இது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், இருதயம் மற்றும் ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை ஸ்ட்ரோக்கு இல்லை காலில் போகிற ரத்த குழாய் பிளாக். மேபி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒரு 80 வயசில் தான் பார்த்தாங்க. இப்போலாம் வந்து இன்னும் 30 years 40 yearsலேயே பார்க்குறோம். இன்னும் யங் ஏஜில் கூட 25 yearsல கூட சம்டைம் பிசி. அது யங்கஸ்ட் நான் பார்த்தது மேபி 21 வயசு இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அது இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபை ஆனதால் தான் வாழ்வு முறை மாறிடுச்சு. ஸோ முக்கியமான ரீசன் வந்து யங் ஏஜில் யாராவது வந்தாங்கன்னா ஸ்மோக்கிங் ஃபஸ்ட்டு கேட்போம். ஸோ ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா அது ஒன்று வரலாம். அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, அது வந்து ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸு, டார்கெட் அச்சீவ் பண்ணோம் அந்த மாதிரியோ, இல்லை சோஷியல் அவங்க ஓன் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். ஸ்ட்ரெஸ்ன்றது அன்னசரி வரியாக கூட இருக்கலாம். ஸோ லேக் ஆஃப் ஸ்லீப்பும் வரும், ஸ்லீப் டியூரேஷன் கம்மியாக இருக்கக்குள்ள, ஏன்னா அதுவே அந்த ஸ்ட்ரெஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இது தான். இன் அடிஷன் டயபெட்டிஸ். இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கொஞ்சம் இருக்குதான்னு கேட்போம் எங்கேஜில் வரவங்களுக்கு. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் எங்கேஜில் அவங்களுக்கு வந்திருந்தா அதே மாதிரி இப்போ இந்த இண்டிவிஜுவலுக்கு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்து அவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைனாலும் அவங்க 2 பேருக்கு சுகர் இருந்தாலும் இவங்களுக்கு எங்கேஜில் சுகர் வரலாம், அதனால் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் யூஸ்வலாக எங்கேஜில் கேட்குறது.